அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அவசியமான பதிவு, அவசரமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில வீடுகளில் எப்போ பார்த்தாலும் ஓயாத சண்டை சச்சரவுகளாக இருக்கும். அடுத்தது குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் உடம்புல ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது ஒரு சின்ன சின்ன உபாதைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். அடுத்ததாக தண்ணி மாதிரி பணம் செலவாகும், வீண் விரைய செலவுகள் ஏற்படும், மருத்துவ செலவுகள் ஏற்படும். மேலும் யாராவது நம்மக்கிட்ட நம்புற மாதிரி பேசி பணத்தை வாங்கிட்டு திரும்ப தராமல் ஏமாற்றக்கூடிய நிலை அப்படிங்கிறது கூட வரும். இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் நல்லா அவுட்டிங்கெல்லாம் போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. திரும்ப அந்த வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போதே ஏதாவது ஒரு சண்டை சச்சரவோடு வருவாங்க. இதுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வாஸ்து குறைபாடு தான் காரணம் அப்படின்னே சொல்லலாம். இப்போது நம்மளுடைய கனவு இல்லமானது நிம்மதியாக சந்தோஷமாக இருந்ததுன்னா தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் கிடைச்சதா உணர முடியும். இப்போ நீங்கள் நினைக்கலாம், ஒவ்வொருத்தங்களுக்கு தங்கறதுக்கு வீடே இல்லை, இதில் வேறு வாஸ்து குறைபாடு அது இதுன்ட்டு இதெல்லாம் நாங்கள் சரி செய்ய பரிகாரம் செய்யணுமா அப்படின்னுட்டு. அந்த மாதிரி இல்லைங்க. நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் மெனக்கெட்டு பண்ணும்போது அது நமக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும். இப்போ நவீன காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கட்டி முடித்த வீட்டுக்கு தான் நம்ம குடி போவோம். அதாவது அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, இங்கே தான் போவோம். அவங்க எல்லாமே வாஸ்துப்படி தான் கட்டியிருப்பாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலர் நல்ல மைன்யூட்டாக பார்த்து அது மாதிரி பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் அவங்களே அவங்களுடைய வீட்டை பார்த்து எல்லாமே அமையிற மாதிரி கட்டுவாங்க. அதாவது தனி வீடாகவும் கட்டுவாங்க. அப்படி எப்படி செஞ்சாலும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறைபாடுகள் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். அதனுடைய விளைவு தான் நான் சொன்ன மாதிரி எல்லாம் நடக்கிறது. சரி, இதெல்லாம் சகஜம்தான். இதெல்லாம் தீர்ப்பதற்கு நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன மெத்தடை மட்டும் நீங்கள் ஒவ்வொரு வாஸ்து நாள் அன்னைக்கும் செஞ்சீங்க அப்படிங்கும்போது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் நீங்கும். இந்த வாஸ்து பகவான் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா வருஷத்தில் 8 முறை மட்டும்தான் கண் விழிப்பாருங்க. அப்படி அவர் கண் விழிக்கக்கூடிய அந்த நேரத்தை தான் நம்ம வாஸ்து நேரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாஸ்து நாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு மாதம் மாதம் வரும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. 2 மாதத்துக்கு ஒரு முறை, 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி கூட வரும். இந்த முறை நமக்கு எப்போ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 4ஆம் தேதி வைகாசி மாதத்தின் 21ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருது. அதாவது நாளைய நாளில் நமக்கு வருது. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் விநாயக பெருமான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளில் நமக்கு இந்த வாஸ்து நாள் வர்றது சிறப்பு. இந்த வாஸ்து நேரம் அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9:58 10:34 இந்த நேரத்துக்குள்ளே தான் நான் சொல்லக்கூடிய இந்த சிம்பிளான பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாங்க. ஒருவேளை வீட்டில் நீங்கள் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அவசியம் தலைக்கு குளிச்சுட்டு தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். பீரியட்ஸ் டைமில் இருக்கிற பெண்கள் இதை செய்யக்கூடாது. நீங்கள் உங்களுடைய வீட்டில் கணவர் சொன்னால் செய்வார், இல்லை குழந்தைங்களே நான் சொன்ன ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு பண்ணுவாங்க அப்படிங்கும்போது அவங்கக்கிட்ட சொல்லி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நான் சொன்ன இந்த நேரத்துக்குள்ளே தான் நீங்கள் செய்யணும். சரி, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பவுலோ அல்லது பீங்கான் கப்போ அல்லது மண் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு அகல் விளக்காக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த 3 பொருட்களில் தான் பஞ்சபூத தத்துவங்கள் கலந்துருக்குது. அதனால் இந்த 3 தவிர வேறு எதையுமே நீங்கள் பயன்படுத்தாதீங்க. இன்னொரு முறை சொல்லிடுறேன், கண்ணாடி, பீங்கான், மண் சம்மந்தப்பட்ட பொருள். இது ஒரு சின்ன அளவில் இருந்துச்சு அப்படின்னா கூட போதும். இப்போ நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு தேவைப்படுது. இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது வீட்டில் இருக்கிற அத்தனை விதமான எதிர்மறை ஆற்றல்களையும் துரத்தி அடிக்கக்கூடிய சக்தி கொண்டது. மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு பொருளாகவும் பார்க்கப்படுது. இந்த கல்லுப்பு நீங்கள் வீட்டு சமையலறையில் இருக்கிறதையே எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதையவே தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லைனா பரிகாரத்துக்குன்னு நாங்கள் தனியாக கல்லுப்பு வாங்கி வச்சுருப்போம், அதை பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். எப்போதுமே கல்லுப்பு எடுக்கும்போது உங்களுடைய வலது கையால் எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிடித்து அதன் பிறகு தான் நீங்கள் அந்த பாத்திரத்தில் போடணும். நான் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா, அதில் நீங்கள் போட்டுக்கோங்க.
அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண் வந்து தேவைப்படுது. இந்த மண்ணானது நம்ம வீட்டில் வடகிழக்கு மூலையில் இருக்கக்கூடிய மண்ணாக இருக்கணும். அதாவது வீட்டுக்குள்ளே மண் இருக்காது. இப்போ அந்த வடகிழக்கு மூலையில் உங்கள் வீட்டில் தோட்டம் இருக்குது அப்படிங்கும்போது அங்கே இருக்கிற மண்ணை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அங்கே ஏதாவது செடிகள் வளர்த்துறீங்க, தொட்டியில் தான் வளர்த்துறீங்க அப்படின்னாலும் அந்த செடியில் இருக்கிற மண்ணை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லைங்க எங்கள் வீட்டில் செடியெல்லாம் வளர்த்துற பழக்கம் இல்லை, வடகிழக்கு மூலையில் மண் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியில் போயிட்டு கேட்டுக்கு வெளியிலையுமே அந்த இடத்துல கரெக்டாக இந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் எங்கேயாவது கண்டிப்பாக ரோட் சைடாவது மண் இருக்கும். அது நம்ம வீட்டை ஒட்டி வடகிழக்கு மூலையில் இருந்துச்சு அப்படின்னா போதும். அது ஒரு துளி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா வடகிழக்கு மூலை அப்படிங்கிறது தான் வாஸ்து பகவானுடைய தலைப்பகுதி இருக்கக்கூடிய இடம். அதனால தான் அந்த இடத்துல இருக்கிற மண்ணை நம்ம பயன்படுத்தணும். இப்போ இந்த மண்ணை இந்த கல்லுப்பு நம்ம பவுலில் போட்டு வச்சோம் பாருங்கள், அது மேலேயே வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் பூஜை அறையில் விநாயகர் பெருமான் படம் வச்சுருந்தீங்கனாலும் சரி, சிலை வச்சுருந்தாலும் சரி, அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. இப்போ ஒரு தீபம் ஏற்றி வச்சு எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த வாஸ்து குறைபாடுகள் நீங்கணும், இதனால் எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது, பண கஷ்டம் மன கஷ்டம் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க. அப்படியே ஓம் வாஸ்து புருஷாய நமக, ஓம் வாஸ்து புருஷாய நமக, ஓம் வாஸ்து புருஷாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் 3 முறையாவது சொல்கிறது நல்லது. இப்போ நான் சொன்ன இந்த உப்பு வைக்கிறது, மண் வைக்கிறது, இந்த பூஜை பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நான் சொன்ன அந்த நேரத்துக்குள்ளேயே நீங்கள் பண்ணிடணும். என்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9:58 10:34 நீங்கள் பண்ணிடணும். அதன் பிறகு மாலை 6 மணிக்கு மேலே, அதாவது சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு இந்த பவுலை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்கள் 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு உங்கள் வீட்டில் எல்லா மூலை முடுக்குகளுக்கும் போங்க. ஒரு ரூம் கூட விடாதீங்க. கிச்சனில் தொடங்கி 2 பெட்ரூம் இருந்ததுன்னா 2 பெட்ரூமு, டைனிங் ஹால் எல்லா பக்கமுமே வந்துட்டு நீங்கள் போங்க. ஒவ்வொரு ரூம்லேயும் 4 மூளைப்பகுதி இருக்கும் இல்லையா, அங்கே எல்லா பக்கமுமே போயிட்டு ஒரு அரை நொடியாவது நீங்கள் நில்லுங்க. இப்போ அங்கே இருக்கிற எல்லா விதமான துஷ்ட சக்திகளையும் இது வந்து இழுக்க ஆரம்பிச்சிடும். அதன் பிறகு நீங்கள் இதை எடுத்துகிட்டு வந்து இப்போ உங்கள் வீட்டுக்கு வெளியிலேயே ஒரு ரவுண்ட் அடிக்க முடியும். அதாவது எங்கள் வீட்டை சுற்றி காம்பவுண்ட் இருக்குது, எங்கள் வீட்டை சுற்றி வலம் வர முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் உங்கள் வீட்டை சுற்றி வரலாம். இப்படி சுற்றி முடித்த கையோட நீங்கள் என்ன பண்ணணுன்னா வீட்டுக்கு வெளியில் ஏதாவது ஆறு குளம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே கொண்டு போயிட்டு இதையை கரைச்சி விட்டுறலாம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஆறுமே கிடையாதே அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடியே கேட்டுக்கிட்டேயே வந்து நீங்கள் தண்ணீர் வந்து ஒரு பக்கெட்டில் பிடிச்சி வச்சுருங்க. கையோட இந்த மண்ணையும் உப்பையும் அந்த வெளியில் தண்ணி பிடிச்சி வைக்க சொன்ன பாருங்கள், அதில் வந்து கொட்டி நீங்கள் கரைச்சி விட்டுறலாம். இப்போ அந்த தண்ணீர் கூட நீங்கள் அப்படியே வாசலில் வந்துட்டு நீங்கள் ஊற்றி விட்டுறலாம். இதை வந்து நம்ம கால்படாத இடத்துல போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. கண்டிப்பாக வந்து தண்ணீரில் தான் வந்து கரைக்கணும். அதனால தான் நான் சொன்னேன், முதல்லையே வந்து நீங்கள் தண்ணீர் பிடிச்சி கேட்டுக்கு வெளியில் வச்சுருங்க. எல்லா ரூமுக்கும் போயிட்டு அதில் வந்து நீங்கள் கரைச்சி அங்கேயே வந்து நீங்கள் அப்புறப்படுத்திடுங்க. இந்த பரிகாரம் செஞ்சு முடிச்ச பிறகு நான் குளிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து அவசியம் ஏற்படாது. நீங்கள் ஜஸ்ட் அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் வெளியில் ஊற்றி விட்டீங்க அப்படின்னா போதும். நீங்கள் எப்பவும் போல் உள்ளே வந்துக்கலாம். அதே போல் நீங்கள் வரும்போது அந்த பவுல் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெளியிலே பைப் இருந்துச்சுன்னா அதில் நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணிட்டு அதன் பிறகு நீங்கள் வீட்டுக்குள்ளார எடுத்துகிட்டு வாங்க. பரிகாரம்னு பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான். ஆனால் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வாஸ்து குறைபாடுகளை நீக்குவதற்கு ஏற்றது ஒரு பரிகாரமாக இருக்கும். இதை நான் எப்போதெல்லாம் வீடியோ போடுறனோ அப்போதெல்லாம் இதை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க. நல்ல ஒரு மாற்றத்தை நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.